யார ஆண்டவர் பிடிக்குது, யார ஆண்டவர் அத கனம் பண்றாரு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அதை ரெட்டிப்பாய் மாத்துகிறவர்களைத்தான், பெருக்குகிறவர்களைத்தான், வளர்கிறவர்களைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் கொடுத்தாரு, அந்த அன்பில நீங்க வளரணும். சாந்தத்தை கர்த்தர் கொடுத்தா அந்த நீடிய சாந்தமாய் வளரணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அவிசுவாசமா இல்ல, விசுவாசத்துல வளரணும். சகோதர ஸ்நேகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. உனக்கு அண்ணன் இருக்கலாம், உன் தம்பி இருக்கலாம், உன் தங்கச்சி இருக்கலாம், உன் பக்கத்துல இருக்கிற அயலார் இருக்கலாம், உன்னுடைய சொந்தக்காரர் இருக்காங்களா, அவங்கள அன்பு செய் அப்படின்னு சொன்னார். கைகளை வைத்தால் சொல்லுவாங்க சகோதர ஸ்நேகம். அதுல வளர்கிறவர்களாக உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை, நல்ல சுவாபத்தை, அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நீ வளர்க்கலன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். நீ நல்ல ஆளை ஆண்டவர் கொடுத்தத அதிகப்படுத்தாதவன், வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள் இல்லாதவனை ஆண்டவர் வெறுத்தார், அவனை அருவருத்தார். நீ மோசமானவன் சொன்னார்.